2024 ஆண்டின் தேர்தல் வாக்குறுதியாக 1500 ஏழை குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவம் வழங்கப்படும் என பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார். பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் ஆதிக்குடி பேருந்து நிலையம் பகுதியில் ஆதரவு திரட்டினார். அப்போது ஐஜேகே, பாஜக, தமிழர் தேசம் கட்சி, ஓபிஎஸ் அணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக, தமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக டாக்டர் பாரிவேந்தரை அழைத்து சென்று வரவேற்பு அளித்தனர். அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தான் செய்த பணிகள் குறித்து புத்தகமாக வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தனக்கு கொடுத்த பாராளுமன்ற தொகுதி நிதி முழுமையாக செலவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2019 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாகவும் 1200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி திட்டம் தொடரும் என கூறினார். 2024 ஆண்டின் தேர்தலில் வாக்குறுதியாக 1500 ஏழை குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். கல்வி தரும் சரஸ்வதி அமர்ந்திருக்கும் பீடமான தாமரைக்கு வாக்களிக்க வேண்டுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். குற்றம் குறை இல்லாத அளவிற்கு பிரதமர் மோடி ஆட்சி புரிந்து வருவதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த பாஜகவிற்கு வாக்களிக்கும்படி ஆதரவு திரட்டினார். இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல், அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. அரசு பள்ளிக்கூட வகுப்பறைகள் கிடையாது, மரத்தடியில் நடக்குது. இது அரசு பள்ளிக்கூடம். இது பெண்கள் பள்ளிக்கூடம் கூட வகுப்பு மரத்தடியில் நடக்குது. அதையெல்லாம் அந்த தலைமை ஆசிரியரிடம் கேட்க அவர்களுக்காக 42 வகுப்புகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். நான் சொன்னது போல சமூக கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன், ரேஷன் கடைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன், அதே போல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். அதோடு கூட சுற்றுச்சுவர்கள், கழிப்பறைகள் என்று ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காமல் கொடுத்த அத்தனை தொகையும் உங்களுக்கு, உங்கள் ஊர்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் கேட்டீர்களோ அத்தனை பேருக்கும் செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். 1500 ஏழை குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்து கொடுக்கப்படும். அந்த மாதிரி ஏழைகளால் தாங்கிக் கொள்ள முடியாத உயர்தர மருத்துவத்தை என்னுடைய தொகுதிக்காக, பாராளுமன்ற தொகுதிக்காக 1500 பேருக்கு செய்யப்படும் என்று நான் இந்த நேரத்தில் 2வது வாக்குறுதியாக கொடுக்கிறேன். பிரதமர் மோடியின் வளர்ச்சி திட்டத்தால் உலக நாடுகள் அவரை மகானாக அழைப்பதாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். அன்புல் கிராமத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 500க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக வரவேற்று ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் அன்புல் தர்மலிங்கம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என கூறினார். மேலும் 5 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு கொடுத்த நிதி 17 கோடி ரூபாயை தொகுதி மக்களுக்கு முழுமையாக பயன்படுத்தியதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார்.